இன்னைக்கு நாம 2024 ஒரு கனடியன் ஸ்லாஷர் படமா கிறிஸ் நேஷோட இயக்கத்துல வெளியான இன்ன வயலண்ட் நேச்சர் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டூரா இந்த வீக்கெண்டை வந்து கழிக்கிறதுக்காண்டி ஒரு பயங்கரமான ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள வந்து வர்றாங்க. அந்த காட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அர்பன் லெஜெண்ட் வந்து ஒன்னு இருக்கு. அந்த லெஜெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஜானின்னு சொல்லப்படுற ஒரு பையன் இருந்திருக்கான். அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா இருந்திருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் விற்கிறதா அவரோட ஒர்க்கே. அந்த காலத்துல இந்த இடம் வந்து அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரு ஃபேக்டரிக்கு கீழே வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவர் விற்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா விற்கிறதா அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் வந்து சொல்றதா வந்து அவரோட காதுக்கு வந்து போயிருந்திருக்கும். அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன பையன். அவனோட பேர் தான் வந்து ஜானி. ஸோ அவனை வந்து அங்க இருக்க நிறைய பசங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் டவர்னு சொல்லப்படுற ஒரு டவர் இருக்கு. ஸோ அந்த டவர் மேல வந்து ஒரு சாக்குல நிறைய டாய்ஸ்லாம் இருக்கு. நீ வந்து அதை வந்து எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி வந்து அவங்க எல்லாருமே வந்து ட்ரிக் பண்ணி அந்த சின்ன பையனை வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்றான் அந்த டவர் மேல ஏறிட்டு மேல போயிட்டு அந்த சாக்கு எடுக்கலாம்னு பாக்குறான். ஆனா அங்க மேல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பொம்மை கிம்மை எதுவுமே வந்து கிடையாது. அங்க வந்து முகமூடி போட்டா ஒருத்தன் என்ன பண்றான் இந்த பையனை வந்து பயமுறுத்துறான். அப்படியே அந்த பையன் என்ன பண்றான்னா பயந்து போய் மேல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தோடனே அந்த பையன் வந்து அப்படியே இறந்து போயிடுறான். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சு போயிருது. என்னோட பையனே வந்து இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க எல்லாரையும் வந்து கொல்ல போறாரு. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க இது வந்து கீழே விழுந்து அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதனால அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாருக்கிட்டே வந்து சண்டை வந்து அவங்க அப்பா வந்து அப்படியே இறந்து போன மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த சம்பவம்லாம் நடந்து நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களும் அந்த இடத்துக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சீரியஸா இறந்து போறதா நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அந்த நியூஸை கேள்விப்பட்டு தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த 5-6 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க. அங்க இருக்க அந்த ஃபயர் டவர்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி தான் அவங்க பேசிட்டே வந்திருப்பாங்க. பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருக்க ஒரு பையன் என்ன பண்றானா அந்த ஃபயர் டவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ராடு மாதிரி இருந்திருக்கும். அந்த ராடு வந்து அப்படி பூமிக்குள்ள வந்து புதஞ்சிருந்திருக்கும். அந்த ராடு மேல பாத்தீங்கன்னா ஒரு லாக்கெட் ஒன்று இருந்திருக்கும் நெக்லஸ் மாதிரி. அந்த நெக்லஸ் என்ன பண்ணா டக்குன்னு எடுத்து அவனோட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு அவங்க எல்லாருமே வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அவங்க எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் டக்குன்னு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பூமியை வந்து பொழந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து எந்திரிக்கிறான். அவன் யாருன்னே வந்து நமக்கு வந்து தெரியல. முகத்தை வந்து அவங்க வந்து காட்டவே மாட்டாங்க. அப்படியே அவன் வந்து நடந்து போற மாதிரி இருக்கு. ரொம்ப விகாரமா இருப்பான் போல. அப்படியே அவன் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். இந்த படமே பாத்தீங்கன்னா இந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருப்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவும் இவனை பின்தொடர்ந்து போற மாதிரி தான் வந்து எல்லா ஷாட்டுமே வந்திருக்கும். படம் முழுக்கவுமே அப்படிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கில்லர் என்ன பண்றான் வந்து அப்படியே நடந்து போறான். இவனோட பேர் தான் பாத்தீங்கன்னா அந்த ஜானி. ஏன்னா அந்த லெஜெண்ட் படி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஜானியோட ஆவி வந்து அவரோட உடம்புக்குள்ள பூந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எல்லாரையும் வந்து கொலை பண்றாரு அப்படின்னு வந்து தான் அந்த லெஜெண்ட் வந்து இருந்திருக்கும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா இந்த ஜானி என்ன பண்றான் இப்ப எழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். அங்க வந்து கீழே குனிஞ்சு பார்க்குறான். ஒரு அனிமல் ட்ராப்ல சிக்கி ஒரு நரி ஒன்று வந்து இறந்து போயிருந்துருக்கு. அதை பார்த்துட்டு அவன் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பன்லாம் வந்து கட்டி தொங்க விட்டுருந்துருக்காங்க. ஓகே இது வந்து வெளியில போற வழியா இருக்குன்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான் அப்படியே நடந்து வெளியில போறான். இந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டுங்க. அப்படியே அவன் நடந்து போகும்போது அவங்க ஃப்ரண்ட்ல இருக்க அந்த வியூவும் சரி அங்க 2 பசங்க வந்து பேசுறதும் சரி இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவங்க பேசிட்டு இருந்தாங்க சொன்னேன் பாத்தீங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரா தான் இருக்கும். அவங்க யாரையுமே வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரியான ஷாட்ஸ் தான். இப்ப கதைக்குள்ள வருவோம். ஸோ நம்ம ஜானி என்ன பண்றான் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்றாருன்னா அங்கேயே இருக்க லோக்கல் கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய அனிமல் ட்ராப்லாம் வந்து உள்ள வைக்கிறீங்க. அதனால வந்து நிறைய அனிமல்லாம் மாட்டி சாகுது. ஒருவேளை இங்க மனுஷங்க யாராச்சும் பிக்னிக்கோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் தீசிஸ் எழுதுறதுக்காண்டி இங்க வந்தா அப்படின்னா உங்களோட ட்ராப்ல அவங்களும் வந்து மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரியான ட்ராப்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு அந்த ரேஞ்சர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த லோக்கல் பர்சனை வந்து பிடிச்சி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் இந்த பர்சன் என்ன பண்றான் லோக்கல் ஆள் வந்து அவரோட வீட்டுக்குள்ள போறான். நம்ம ஜானி என்ன பண்றான் அவரை பின்தொடர்ந்து அவரோட வீட்டுக்குள்ள போறான். இவன் உள்ள நுழைஞ்ச அந்த நேரம் அந்த பர்சன் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து முன்கோவை திறந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வர்றாங்க. அவர் வந்து வேட்டைக்கு போறதுக்காண்டி நம்ம ஜானி என்ன பண்றான் அந்த வீட்டுக்குள்ள போறான். உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவே வந்து பாக்குறாங்க ஒரு ஃபேமிலி போட்டோ. அதை பார்த்தோன்னே இந்த ஜானிக்கு வந்து அவங்களோட அப்பா ஞாபகம் தான் வருது. அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு மேல பாக்குறான் அங்க வந்து ஒரு லாக்கெட் இருக்கு. அதாவது இந்த லாக்கெட் தான் பாத்தீங்கன்னா இந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு ஒரு கதை சொன்னேன் இல்லையா அதுல வந்து அவங்க அப்பா வந்து இவனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கெட்டை தான் வந்து இவன் வச்சிருந்திருப்பான். அந்த லாக்கெட் இருக்கிற வரைக்கும் தான் இவனோட இந்த உடம்பு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஒருவேளை யாராச்சும் அந்த லாக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா இவன் மறுபடியும் வந்து ஆக்டிவேட் ஆயிடுவான். எல்லாரையும் வந்து கொலை பண்ண ஆரம்பிப்பான் அந்த லாக்கெட் வந்து கிடைக்கிற வரைக்கும். ஸோ அதனால அவன் என்ன பண்றான் அந்த லாக்கெட்டை வந்து இந்த பசங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவன் வந்து ட்ரிகர் ஆகி இவன் வந்து எந்திரிச்சிருந்திருப்பான். இப்போ அந்த லாக்கெட் வந்து இதுவா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அதை வந்து எடுக்க போறான். டக்குன்னு பாத்தீங்கன்னா வெளியில போனா அந்த லோக்கல் காரன் என்ன பண்றான் இந்த துப்பாக்கி
வேலை செய்யலன்னு சொல்லிட்டு சுட்டு சுட்டு பார்க்குறான். அப்போ ஒரு துப்பாக்கி குண்டு வந்து டக்குன்னு கீழே விழுந்துருது. என்னடா சவுண்டு கேட்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜானி என்ன பண்ணுறான்னா அப்படியே திரும்பி முன்பக்கம் வர்றான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் மேன் வந்து இவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். பார்த்தோன்னே வந்து அந்த லோக்கல் மேனுக்கு வந்து ரொம்ப பயம் வந்துடுது. அவனுக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியல, பயத்தில் வந்து சுட பார்க்குறான். அப்போ அந்த ஜானி என்ன பண்ணுறான், அவனை வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. தட் மீன்ஸ் அதோட அவ்வளோதான். இவனோட கை வந்து ரொம்ப ரத்தமாக இருக்க மாதிரி இருக்கு. அந்த ரத்த கையோட அந்த லாக்கெட்டை வந்து எடுத்து பார்க்குறான். அப்போ அந்த லாக்கெட் வந்து அவனோடது இல்லைன்றத வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அப்படியே வந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் நடந்து போகிறான். அப்படியே இருட்டே ஆகிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு காரில் நிறைய பசங்க வந்து வேகமாக போகிற மாதிரி இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம ஜானி என்ன பண்ணான்னா தூரமாக நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கான் அவங்களுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு. அப்போ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எக்ரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னா இப்போ 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அர்பன் லெஜெண்ட் ஒன்று வந்து இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில். அந்த கதையை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஓகே இதெல்லாம் வந்து ஒரு கதையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அப்படியே பேசிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த குரூப் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி வந்து நிற்பான். பட் அப்போதைக்கு வந்து அந்த ஃபோட்டோ அவங்க யாருமே வந்து சரியாக கவனிச்சிருந்துருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க ஒரு வீட்டில் வந்து தூங்க போயிருந்திருப்பாங்க. அப்போ அந்த எக்ரன்னு சொல்ல போகிற ஒருத்தர் என்ன பண்ணியிருந்திருப்பான், இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டு தான் வந்துருப்பாங்க. அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட வந்து இவன் ஃபில் பண்ணியிருந்திருப்பான் போல. ஸோ அதை வச்சே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவனை வம்பிழுத்துட்டே இருந்திருப்பாங்க. சரி நான் போய் வந்து அந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், வெளியில் போனால் அந்த கேப்பில் நம்பால் என்ன பண்ணுறான்னா ஜானி வந்து அவன் வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று பாத்ரூம் போயிட்டு இருந்திருப்பான். அப்படியே பின்பக்கம் வந்து அவனோட வாய் வழியாகவே வந்து ஒரு செயினை வச்சு அப்படியே இழுக்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட தலை துண்டாகி அப்படியே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த துண்டான தலையையும் அந்த டெட் பாடியை நம்ம ஜானி எடுத்துக்கிட்டு அப்படியே வேகமாக வந்து போய்கிட்டே இருக்கான். ரொம்ப தூரம் போகிறான். அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சருக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருந்திருக்கும். அந்த இடத்துக்கு வந்து போகிறான். அது வந்து பூட்டி கிடக்கு. அங்கே போனதுக்கப்புறம் இந்த தலையை வந்து தூக்கி எறிகிறான். அது கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே போய் விடுகுது. இவன் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு அந்த டெட் பாடியை தூக்கி போடுறான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்லாம் ஃபயர்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாஸ்க்லாம் வந்து போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மாஸ்க் வந்து ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள இருக்குது. அந்த மாஸ்க்கை எடுத்துட்டு டக்குன்னு அவனோட முகத்தில் போட்டுக்கிட்டு போகிறான். இங்கே தாங்க படமே மாசாக இருக்குது. செம்மையாக இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே விடிஞ்சே போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான், இந்த படத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க இல்லையா, அதில் 2 பொண்ணுங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அங்கே இருக்க ஒரு லேக்குக்கு வந்துருந்துருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு சொல்லியிருந்திருப்பா, நீ வந்து யோகா பண்ணலான்னு சொல்லி தானே என்னை வந்து கூப்பிட்டேன், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு இன்னொரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோகா பண்ணுறதுக்காண்டி இன்னொரு இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அப்படியே வந்து உள்ள ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற நம்மளால என்ன பண்ணான்னா அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து போகிறான். உள்நீச்சல் அடித்து உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை அங்கேயே மூழ்கடிச்சு கொலை பண்ணிடுறான். அப்படியே மறுபடியும் நடந்து போகிறான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வந்து யோகா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவன் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவனை வந்து பார்த்துடுறாங்க. டக்குன்னு அங்கேருந்து தப்பிச்சு போனான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நிற்கிற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பள்ளத்தாக்கு. அவங்களால வந்து ஓட முடியல. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஒரு செயின் வச்சுருந்துருப்பான். அந்த செயினோட 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி இருந்திருக்கும். நல்லா ஊக்கு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தூண்டி முள் எப்படி இருந்திருக்கும், தூண்டி முள் வந்து முன்பக்கம் வந்து ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் வந்து இப்படி எதுலையாச்சும் ஒன்று குத்துறீங்க அப்படின்னா பின்னாடி இழுக்க முடியாது. அப்படி இழுத்துங்க அப்படின்னா கொத்தோட அப்படியே அது பிடிங்கிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அதோட டிசைனு. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த கொக்கியை தூக்கி அந்த பொண்ணோட முதுகில் வந்து எறிகிறான். அப்படியே வந்து குத்திடுது. குத்தினோடனே அந்த பொண்ணு அப்படியே வந்து எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு அவனோட கையை வச்சுட்டு அந்த கொக்கியை வச்சு அப்படியே குத்தி உள்ளே திணிக்கிறான். அப்படியே கையோட குத்தி அப்படியே அந்த வயிறே வந்து ஓட்ட போட்டுருது. அப்படியே அந்த கையோட அந்த கொக்கியை எடுக்கிறான். அவன் என்ன பண்ணானா அந்த பொண்ணோட தலையில் வந்து அப்படியே அந்த கொக்கியை குத்துறோன்னே அது வந்து நல்லா ஹெவியாக பிடிச்சிருது. அப்படியே பின்பக்கம் விட்டு இழுக்கிறான். இழுத்தோடனே அந்த வயிறில் ஓட்டை வந்துச்சு தெரியுங்களா, அந்த கழுத்தை அப்படியே உடைச்சிட்டு அந்த வயிறில் இருக்க ஓட்டை வழியாக அப்படியே வந்து அந்த தலை பிச்சுட்டு அப்படியே வெளியில் வர மாதிரி இருக்குது. அதோட அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் வந்து நடந்து போய்கிட்டே இருக்கான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க பேர் வந்து கிறிஸ் அண்ட் கோல்ட். அந்த 2 பொண்ணுங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாரு நான் வந்து இந்த ஃபோட்டோவை எடுத்தேன், அதாவது ஃபோட்டோ ஒரு பொண்ணு எடுத்தாங்களே அவங்களோட பேர் தான் வந்து கிறிஸ். ஸோ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கு பின்னாடி வந்து எவனோ ஒருத்தர் வந்து நின்று இருந்திருக்கான், அதை வந்து நம்ம பார்க்கவே இல்லை. இப்போ பாரு வெளியில் போன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே வந்து காணா, நம்ம வந்து போலீஸ் கிட்ட வந்து இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வா நம்ம வந்து போலான்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க.
இருந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த 2 பசங்க கிட்ட வந்து நீங்க வந்து இங்கே இருங்க, நாங்க போய் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து ஒரு ரேஞ்சர் கார் மாதிரி இருந்திருக்கும். அந்த கார் எடுத்துட்டு வந்து அங்க இருக்க அந்த ரேஞ்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிடுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 பசங்க மட்டும் தான் இருந்திருப்பாங்க. இதை வந்து தூரத்துல இருக்க நம்ம ஜானி வந்து பாத்துறான். அப்ப அவனுக்கு வந்து தெரியும். ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து அவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு பையன் என்ன பண்ணிருப்பானா அந்த லாக்கெட்டை எடுத்து அவனோட அந்த பாக்கெட்டுக்குள்ள போறதை வந்து அவன் பார்த்துருப்பான். இப்ப அந்த லாக்கெட்டை தேடி தான் ஆக்சுவலி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து தேடிட்டே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த பையனை வந்து பாத்துறான். அந்த பையங்களை வந்து எப்படியாச்சும் போட்டு தள்ளிட்டு அந்த லாக்கெட் எடுக்கலாம்னு பாக்குறான். அப்ப அவன் என்ன பண்றான், வெளியில வந்து கார் நிறுத்தி கிடக்கு. அந்த கார்ல இருக்க அந்த ஹார்னை வந்து அடிச்சு விட்டாக்குல அவன் வந்து இந்த பக்கம் ஓடிடுறான். யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பாத்தீங்கன்னா இன்னொரு பையன் வெளியில வந்துடுறான். அந்த பையன் என்ன பண்றான், அந்த ஹார்னை ஆஃப் பண்ற வேலையில டக்குன்னு வந்து கையில வச்சிருக்க கோடாரி வச்சு அவன் வந்து குத்தலான்னு போகும்போது டக்குன்னு அந்த பையன் வந்து பாத்துறான். விலகுன உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு மேல வந்து லைட்டா அடிபட்டுருது. அப்படியே கீழே விழுந்துடுறான். ஒரு குத்து பாத்தீங்கன்னா அவனோட தொடையிலே வந்து விழுந்துருது. அந்த பையனால வந்து நடக்க முடியல. மேற்கொண்டு நம்ம ஜானி என்ன பண்றான், அந்த பையனை கொல்லலான்னு போகும்போது வீட்டுக்குள்ள இருக்க இன்னொரு பையன் என்ன பண்ணிடுறான், துப்பாக்கி எடுத்துட்டு வெளியில வந்துடுறான். அந்த பையன் வந்து டக்குன்னு நம்ம ஜானி வந்து ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணோடனே வந்து ஜானி வந்து கீழே வந்துடுறான். என்ன அவன் செத்துட்டான்னு சொல்லி வந்து 2 பேர் வந்து பாக்குறாங்க. செத்துருப்பான்னு நினைச்சிட்டு அந்த பூசா வந்தா இல்லையா, அந்த பையன் என்ன பண்றான், கீழே விழுந்து கிடக்குறான். அந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் வந்து அவங்களால போக முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜானி என்ன பண்றான், அப்படியே எந்திரிச்சு வர்றான். எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவன் கையில இருக்க அந்த கோடாரியை வச்சு ஒருத்தன் வந்து ஷூட் பண்ணான் இல்லையா, அவன் மேல தூக்கி எறிறான். அவனோட தலையில பட்டு அந்த பையன் அப்படியே இறந்து போயிடுறான். இன்னொருத்த என்ன பண்ணா, அவனால வந்து கால் நடக்க முடியாது. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க சொல்லி கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அவனையும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு கீழே கிடக்கிற ஒரு கல் எடுத்து அவனோட தலையிலே போட்டு அவனே வந்து சாகடிச்சிட்டு அப்ப அவனோட பாக்கெட்டுக்குள்ள விட்டு பாக்குறான். அங்க வந்து அந்த செயின் லாக்கெட் வந்து இல்ல. சோ அவனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கேயே நிக்கிறான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கிறிஸும் கால்ட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த ரேஞ்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களை தேடி வந்திருப்பாங்க. இந்த பசங்களே வந்து காணா. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஜானியை வந்து பாத்துறாங்க. இவன் தான் அந்த போட்டோல இருந்தான், நம்ம எல்லாத்தையும் கொல்ல பாக்கறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு அங்க இருந்து அந்த வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இருட்டாயிருது. இவனும் என்ன பண்றான், எப்படி அந்த ரேஞ்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜானி என்ன பண்றான், அதே இடத்துக்கு வந்து போறான். அதே மாதிரி அவங்க அந்த கிறிஸும் கால்ட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்க இருக்க போலீஸ்கார் கிட்ட வந்து இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து எங்க கொல்ல பாக்குறான், இவனா தான் இருப்பாங்க சொன்னோன்னே, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த நெக்லஸ் வந்து எப்படி கிடைச்சுன்னு சொல்லி அந்த போலீஸ் கேட்கறாங்க. இதுவும் அந்த ஃபயர் டவர்ல இருந்து நாங்க தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்பதான் அந்த போலீஸ்கார் வந்து சொல்றாங்க, இதை எடுத்ததாமா வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, அதை எடுத்தா அவன் கண்டிப்பா வெளியில வருவான், அவன் நம்ம எல்லாரையும் வந்து கொல்லாம விட மாட்டான். என்னோட அப்பாவே என்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய டைம் வந்து அவன் எல்லாரையும் வந்து கொலை பண்றதா. அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்புறேன், நான் ரியலா பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பினேன். இப்போ அவன் எல்லாரையும் கொல்ல பண்ண போறான், நீ இந்த லாக்கெட் வந்து அவன் கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஜானி என்ன பண்ணிருப்பானா, முன்னாடி வந்திருப்பான். அந்த போலீஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா துப்பாக்கில வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க. ஷூட் பண்ண உடனே வந்து அவன் கீழே விழுந்திருப்பான். ஆனா அந்த போலீஸ்க்கு வந்து தெரியும் இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான், அவன் மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவான், அவன் சாக மாட்டான் அப்படின்றது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ்காரர் என்ன பண்றாங்கன்னா இவன் பக்கத்துல வர்றாங்க. அப்ப அங்க இருக்க அந்த பையன் கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்பாங்க, நீ வந்து அவனோட காலை வந்து கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவன் என்ன பண்ணிருப்பான், ஒரு செயின் எடுத்துட்டு வந்துட்டு காலை வந்து கட்ட பார்த்துருப்பான். ஆனா அவன் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இந்த துப்பாக்கி வந்து நான் 3 சொல்லுவேன், அதுக்குள்ள வந்து நீ வாங்கிக்க, நான் வந்து டக்குனு போயிட்டு அந்த செயினை வந்து கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப 3 சொல்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த ஜானி என்ன பண்ணிடுறான், டக்குனு வந்து அந்த துப்பாக்கி பிடிச்சிட்டு அந்த போலீஸ்கார வந்து அடிச்சு நொறுக்குறான். இதை பார்த்தோன்னே அந்த பையன் என்ன பண்றான், அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு அந்த ஃபயர் டவருக்கு வந்து நம்ம போயிடலாம், எப்படி அவன் நம்ம தேடி அங்கதான் வருவான், அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட வந்து இந்த கேசோலின் இருக்கு, அந்த ட்ராப் இருக்கு, அதை வச்சு அவனை வந்து நம்ம கொலை பண்ணிடலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு அந்த ஃபயர் டவர் இருக்க அந்த இடத்துக்கு வந்து போறாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த லாக்கெட் எடுத்தாங்க பாத்தீங்களா, அதே இடத்துக்கு தான் போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானி என்ன பண்றான், அந்த போலீஸ்கார வந்து அப்படியே அடிச்சு போட்டுட்டு அவர் வந்து அப்படியே இழுத்துட்டே போறான். அங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மெஷின், அதுக்குள்ள வந்து அவரோட பாடியை கொண்டு போய் வைக்கிறான். அந்த மெஷின் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரோட தலையை வந்து அப்படியே கட் பண்ணுது. அதோட அந்த போலீஸ்காரும் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜானி என்ன பண்றான், இந்த 2 பேரையும் தேடி வந்து அங்க போறான். அப்ப அவங்க வந்து ஒரு பிளான் பண்றதுக்காண்டி கிறிஸ் நீ அந்த பக்கம் போயிரு, நான் இந்த பக்கம் அவனை வந்து திசை திருப்புற மாதிரி வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. பாவம் அவங்களுக்கு வந்து தெரியாது இவன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு. டக்குனு இந்த பக்கம் வந்து அந்த பையன் என்ன பண்ணான், முடிஞ்சா நீ வாடா வாடான்ற மாதிரி வந்து கத்திட்டு இருந்திருப்பான். ஆனா பின்பக்கம் அதுக்கப்புறம் தான் திரும்பி பார்ப்பான், ஜானி வந்து அங்க நிப்பான். கையில வச்சிருக்க அந்த கோடாரியை வச்சு அந்த பையனை வந்து அங்கேயே வந்து போட்டு தள்ளிடுறான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து பதறான். போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அப்படியே அந்த கோடாரியை வச்சு மறுபடியும் வந்து வெட்டிக்கிட்டே இருப்பான். அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து வெடத்து போயிட்டு அந்த லாக்கெட்டை கலட்டி அந்த கேசோலின் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த கேன் மேல வந்து போட்டுட்டு அங்க இருந்து வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னே வந்து தெரியல. அது வந்து ஒரு நல்ல இருட்டான நேரம். எந்த பக்கம் ஓடினாலும் சுத்தி வந்து அதே இடத்துக்கு வந்து வர மாதிரி இருக்கு. அவனை வெட்டுற சவுண்டு தான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வந்து பதறி போயிடுறாங்க. அப்படியே விடிஞ்சே போயிருது. அப்ப வெளியில போறாங்க. கடைசியா வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து முகத்துல கொஞ்சம் மகிழ்ச்சியே தெரியுது. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கிட்டு இருந்து ஒரு கார் வர மாதிரி இருக்கு. அந்த கார் கிட்ட வந்து லிஃப்ட் கேக்குறாங்க. ஒரு வயசான பாட்டி தான் இருக்காங்க. என்னாச்சு
டார்லிங் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஏத்துக்கிறாங்க கிறிஸை ஏத்துனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த லேடி வந்து பேசிட்டே இருக்காங்க. இங்க பாரு, நான் பேசினேன் அப்படின்னா அப்படி ஏதாச்சும் ஒன்று சொல்லு, சும்மா உட்காந்துருக்காத அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசக்கூடிய நிலைமையிலே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கிறிஸ் இருக்காங்க. அப்ப அந்த பாட்டி வந்து சொல்றாங்க, இங்க பாரு, ஒன்ன மாதிரி நிறைய பேரை வந்து நான் பார்த்திருக்கேன். இதை விட மோசமான நிலைமையிலையும் இந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி யாரு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிறிஸ் வந்து கேட்கறாங்க. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, என்னோட பிரதர் ஒருத்தர் இருந்தான், அவனும் இந்த மாதிரி தான் வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு கரடி வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணிருச்சு. ஒரு வழியா அங்க இருந்து எப்படியும் அவன் தப்பிச்சு வந்துட்டான். அவன் வந்து உன்னோட ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான் அப்படி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நைட் வந்து தப்பிச்சு ஓடிட்டே இருந்தாங்க இல்லையா? அப்படி ஓடும்போது படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் வந்து இந்த ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருந்தா இல்லையா? அந்த ஒரு ட்ராப்ல வந்து இந்த பொண்ணோட கால் வந்து மாட்டிக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த கம்பியை வந்து அவங்க புடுங்கி போட்டுட்டு அவங்களால வந்து நடக்க முடியாம தான் இருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த பாட்டி வந்து இந்த மாதிரியான கதையெல்லாம் அது சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்ப இந்த கிறிஸோட கால்ல இருந்து ரத்தமா வந்துகிட்டே தான் இருந்திருக்கும். ஒரு இடத்துல கார் எடுத்துட்டு அந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த பொண்ணோட காலை வந்து இப்ப இங்க பாரு, ரத்தம் நிறைய போயிட்டே இருக்கு, நான் வந்து கட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இல்ல நீங்க வந்து காரை நிறுத்தாதீங்க வந்து அவ சொல்லியிருந்திருப்பான். ஆனா அந்த பாட்டி கேட்காம காரை நிறுத்திட்டு டக்குனு இந்த கிறிஸோட காலை வந்து கட்டு போட ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அப்ப அந்த கிறிஸ் பாத்தீங்கன்னா தூரமா இருக்க அந்த புதரைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து அந்த பர்சன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு வந்து நமக்குமே வந்து தோணுது. அப்ப பாத்தீங்கன்னா டக்குனு இந்த பக்கம் வந்து அந்த கேசலினை வந்து காட்டுறாங்க. தட் மீன்ஸ் அந்த கேசலின்ல இருக்க அந்த லாக்கெட்டை எடுத்துட்டு கிறிஸ் வந்து போயிட்டான். இந்த பக்கம் இவங்களையும் வந்து காட்டுறாங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிடும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம், நான் நிறைய ஸ்லாஷர் ஜானர் படங்கள்லாம் வந்து பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரியான ஒரு படம் வந்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஸ்லாஷர் ஜானர் படம்னாவே வந்து குரூப் ஆஃப் நிறைய பீப்புள்ஸ் வந்து போவாங்க, அவங்கள வந்து கொலை பண்ணுவாங்க. ஆனா அது பார்த்தீங்கன்னா கதை வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் போகும், இவரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் வரும். ஒரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அந்த கதை நகரவே நகராது. ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நடப்பான் நடந்துகிட்டே இருப்பான். காலையில நடப்பான், ஈவினிங் ஆகி நைட் ஆகி அடுத்த நாள் காலையிலேயே விடிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து நடந்துகிட்டே தான் இருப்பான். அதையும் வந்து காமிச்சிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த படம் பார்க்கும்போது நம்மளோட பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கும். ஆனா ரொம்ப கிரியேட்டிவா வந்து கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கும் கொலை பண்ற ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் சூப்பரா இருக்கும், சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டா ரொம்ப டவுட் தான். பட் ஸ்லாஷர் ஜானர் வந்து பார்ப்போம், ஸ்லோ பர்ன் த்ரில்லர்லாம் பார்ப்போம் அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வாய்ப்பே கிடையாது. இந்த படத்துல அடற்கண்டன் கிடையாது, பட் ரொம்ப கொடூரமா கொலை பண்ற சீன்லாம் இருக்கு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.